இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முல்பாகல் மசால் தோசை. இதை செய்யறதுக்கு 5 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கேன், 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1/2 டம்ளர் அவல், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 7 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 7 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை நைஸாக அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதோட 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தவா சூடேறந்தோ தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதோடு நெய் சேர்த்துக்கிறேன். இதோட ரெட் சட்னி அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே சட்னி பொடி தூவி விட்டுக்கலாம். இப்போ இதோடு உருளைக்கிழங்கு மசாலா வச்சு மடித்து எடுத்தால் நம்மளுடைய சூப்பரான முல்பாகல் மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. ரெட் சட்னி பொடி, உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செஞ்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஏரோ கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.